one verse that the Lord showed me this morning was Micah 4:13. மீகா 4:13 இந்த காலையிலே கர்த்தர் வசனமாக எனக்கு காண்பித்தார். The verse goes like this. வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Rise and thresh, O daughter of Zion, for I will give you horns of iron, I will give you hoofs of bronze, and break to pieces many nations. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். God is giving us the glory and power to march into nations. தேசங்களுக்குள் வீறுநடை போடுவதற்குரிய மகிமையையும் வல்லமையையும் தேவன் நமக்கு தருகிறார். So we need to rise up. ஆகவே நாம் எழும்ப வேண்டும். Let us examine our life today. இன்று நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? Everything that is light and unwanted. இவைகளெல்லாம் தேவையில்லாத மேற்கூடுகளாய் தோள்களாய் ஒட்டி இருக்கிறதோ எல்லாம் Let us just let it to fly off. அது நம்மை விட்டு பறந்தோடி போக விட்டு விடுவோம். Everything that is not needed, let it just fly off. வாழ்க்கைக்கு தேவையில்லாமல் ஒட்டி இருக்கிற எல்லாம் நம்மை விட்டு பறக்கடிக்க போக விட்டு விடுவோம். But every word that comes to us, ஆனால் நமக்கு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் let it make us strong. அது நம்மை பலமுக்கவர்களாய் மாற்றுவதாக. And let us ground ourselves to be strong and good in the word of the Lord. கர்த்தருடைய திருவசனத்திலே பலம் உள்ளவர்களாய் நன்மை செய்யக்கூடிய வல்லவர்களாய் வேரூன்றி காணப்படுவோமாக. Shall we all just for 1 second just open our hearts and give our spirits into his hands? நாம் எல்லாரும் ஒரு வினாடி வாய் திறந்து நம்முடைய ஆவியை கர்த்தருடைய திருக்கரங்களுக்குள் ஒப்பு கொடுப்போமா? Just say, Lord, I commend myself to you. சொல்லுங்கள், கர்த்தாவே, நான் என்னையே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, help me to rise up. கர்த்தாவே, நான் எழும்ப எனக்கு உதவி செய்யும். Thank you for this responsibility. நீர் தந்திருக்கிற இந்த உத்தரவாதத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. Lord, I just pray that your power will come upon me. கர்த்தாவே, உம்முடைய வல்லமை என் மேல் வந்து தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Not by my might, என்னுடைய சொந்த பலத்தினால் அல்ல, not by my spirit, என்னுடைய சொந்த ஆவியினால் அல்ல, not by my power, என்னுடைய வல்லமையினாலும் அல்ல, but by you, Lord. ஆனால் உம்மாலே ஆண்டவரே. Help me to do all of this through you. இவைகள் எல்லாவற்றையும் உம் மூலம் மாத்திரம் நான் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்வீராக. We give you all the glory. எல்லா மகிமையை உமக்கு மாத்திரம் ஏறெடுத்து படைக்கிறோம். In Jesus name. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.